அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் எலக்ட்ரிக் ஷாக் அல்லது மின்சார அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட ஒருவரை எப்படி முதலுதவி செய்து காப்பாற்றுவது என்பது குறித்து பார்க்க இருக்கிறோம். குறிக்கோள்: இந்த வீடியோ தொடரின் இறுதியில் மின் அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்ட ஒருவரை பின்வரும் செயற்கை சுவாச முறைகளை பயன்படுத்தி எப்படி காப்பாற்றுவது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். 1. ஸ்காஃபர்ஸ் மெத்தட், 2. சில்வஸ்டர் மெத்தட், 3. ஹோல்கர் நீல்சன் மெத்தட், 4. மவுத் டு மவுத் மெத்தட், 5. மவுத் டு நோஸ் மெத்தட், 6. CPR இதய நுரையீரல் இயக்க மீட்பு முறை. மின் அதிர்ச்சி என்றால் என்ன? இந்த நவீன உலகில் மின்சாரத்தின் தேவை நாம் அனைவரும் அறிந்ததே. மின்சாரம் இல்லாமல் இங்கு எதுவுமே செய்ய இயலாது. அதே நேரம் மின்சாரத்தை மிகுந்த கவனத்துடனும் பாதுகாப்புடனும் கையாள வேண்டும். பாதுகாப்பு உரை, சரியான தூர இடைவெளி, விவரக் குறிப்புகள் மற்றும் அடிப்படை விதிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும். இல்லையென்றால் அது மனிதர்களுக்கு மோசமான பின் விளைவுகளையும் மரணத்தையும் கூட விளைவிக்கும். வெறுமனே நேரடி மின்சாரத்தை தொடும்போதோ அல்லது மின்னோட்டம் மனித உடலில் பாயும்போதோ மின்சாரம் மனிதர்களுக்கு ஆபத்தானதாக மாறுகிறது. எங்கெல்லாம் உயிர் மின்னோட்டம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மின்னதிர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் கடுமையான காயங்கள் முதல் உயிரிழப்புகள் வரை ஏற்படலாம். மின் அதிர்ச்சியால் ஏற்படக்கூடிய விளைவுகள்: மின்சாரத்தின் வகை, எவ்வளவு மின்னழுத்தம், மின்னோட்டம் பாய்ந்த விதம், பாதிக்கப்பட்டவரின் உடல் ஆரோக்கியம் மற்றும் எவ்வளவு சீக்கிரம் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது என்பதை பொறுத்தது. மனித உடல் ஏன் மின்சாரத்தை கடத்துகிறது? இயல்பிலேயே மனித செல்கள் மின்சாரத்தை கடத்தும் தன்மை வாய்ந்தவை. நரம்பு மண்டலம், மூளை உள்ளிட்ட உடல் முழுவதும் சமிக்ஞைகளை அனுப்புவதற்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. இதுதான் நம்மை இயங்கவும், உணரவும், சிந்திக்கவும் வைக்கிறது. நமது உடல் உள்ளுறுப்புகள், திசுக்கள் மற்றும் சுற்றோட்ட மண்டலத்தில் அதிக அளவிலான உப்பு நீர் உள்ளது. இந்த உப்பு நீரில் உள்ள அயனிகள்தான் மனித உடலை ஒரு நல்ல மின்கடத்தியாக மாற்றுகின்றன. நமது உலர்ந்த மின் எதிர்ப்பு திறன் கொண்ட வெளிப்புறத் தோலின் கீழ் உள்ள தோல் மற்றும் உடலின் உட்புறத்தின் மின் எதிர்ப்பு திறன் 100 ஓம் சென்டிமீட்டராக உள்ளது. மனித செல்களில் இருக்கக்கூடிய சோடியம் அயனிகள், பொட்டாசியம் அயனிகள் மற்றும் குளோரைட் அயனிகள்தான் மனித உடல் ஒரு சிறந்த மின்கடத்தியாக இருக்க காரணமாக அமைகின்றன. மின் அதிர்ச்சி எப்போதெல்லாம் ஏற்படுகிறது? முழு மின்சுற்றையும் அணைக்காமல் பழுது நீக்க வேலைகளில் ஈடுபடுவது, PPE தொழிலாளர் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் சரியான கருவிகளை பயன்படுத்தாமல் இருப்பது, சரியாக தரையிறக்கப்படாத மின் சாதனங்களை தொடுவது, பாதிக்கப்பட்டவரை நேரடியாக மீட்பது, மின்னலடிக்கும் நேரத்தில் வெளியில் செல்வது. மின் அதிர்ச்சியால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி பார்ப்போம். மின் அளவீடுகளைப் பொறுத்து மின் அதிர்ச்சியால் ஏற்படும் சில விளைவுகள் பற்றி இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. 1. 6 - 25 மில்லி ஆம்பியர் அல்லது 0.0006 - 0.025 ஆம்பியர். விளைவுகள்: கடுமையான வலி மற்றும் தசை கட்டுப்பாட்டு இழப்பு. 2. 9 - 30 மில்லி ஆம்பியர் அல்லது 0.009 - 0.03 ஆம்பியர். விளைவுகள்: உறை மின்னோட்டத்தை ஏற்படுத்தலாம் அல்லது மின் சுற்றிலிருந்து நாம் தூக்கி எறியப்படலாம். இது லெட்ஸ் கோ ரேஞ்ச் என்றும் அழைக்கப்படுகிறது. 3. 50 - 150 மில்லி ஆம்பியர் அல்லது 0.05 - 0.15 ஆம்பியர். விளைவுகள்: கடுமையான வலி, சுவாசத் தடை மற்றும் தசை சுருக்கம் ஏற்படும். 4. 1000 - 4300 மில்லி ஆம்பியர் அல்லது 1 - 4.3 ஆம்பியர். இதய செயலிழப்பு, நரம்பு மண்டல பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு ஏற்படலாம். 5. 10,000 மில்லி ஆம்பியர் அல்லது 10 ஆம்பியர். மாரடைப்பு, கடுமையான தீக்காயங்கள் மற்றும் மரணம் ஏற்படலாம். மின் அதிர்ச்சியிலிருந்து ஒரு நபரை காப்பாற்றுவது எப்படி? ஒரு நபர் மின் அதிர்ச்சிக்கு ஆளாகி இருப்பதை கண்டவுடன் பின்வரும் முறைகளை பயன்படுத்தி அவரை முடிந்தவரை விரைவாக மின் மூலத்திலிருந்து பிரித்தெடுக்க வேண்டும். 1. பிரதான மின் விநியோகத்தை உடனடியாக அணைக்கவும். நீங்கள் பணிபுரியும் மின்சுற்று அல்லது மின் சாதனத்தின் மின் இணைப்பை துண்டிக்கவும். இது பொதுவாக உங்கள் வீட்டில் உள்ள சர்வீஸ் பேனலின் பிரேக்கரை அணைப்பதை குறிக்கிறது.
நீங்கள் மின் சாதனத்தில் வேலை செய்து கொண்டிருந்தால் அதன் மின் இணைப்பை துண்டியுங்கள். 2. மின்சாரம் முழுமையாக நிறுத்தப்படாத வரை பாதிக்கப்பட்டவரை உங்கள் வெறும் கையால் நேரடியாக தொடாதீர்கள், இல்லையென்றால் நீங்களும் தாக்கப்படுவீர்கள். 3. பாதிக்கப்பட்டவரிடமிருந்து மின் கம்பியை அகற்றவும். 4. எப்போதும் மின்கடத்தா பொருட்களான கையுறை அல்லது நீண்ட மரக்கட்டை, விளக்குமாறு, டெலிஃபோன் டைரி போன்றவற்றை பயன்படுத்தவும். 5. நீங்கள் உலர்ந்த தரையில் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து விலகி நிற்கிறீர்கள் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். 6. பாதிக்கப்பட்டவரின் சுவாசம் மற்றும் நாடித் துடிப்பை சரிபார்க்கவும். 7. அந்த நபர் சுயநினைவின்றி இருந்தால் உடனடியாக ஆம்புலன்ஸை அழைக்கவும். சுவாசத்திற்கான அறிகுறி ஏதும் இல்லையென்றால் உடனடியாக செயற்கை சுவாச முறை அல்லது CPR முறையை கையாளுங்கள். மின்சாரம் தாக்காமல் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? ஒரு சொற்றொடருடன் ஆரம்பிக்கலாம். வருமுன் காப்பதே சிறந்தது. 1. மின் இணைப்பு பகுதியில் வேலை செய்யும்போது எப்போதும் PPE தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த தவறாதீர்கள். கையுறைகள், பாதுகாப்பு கண்ணாடிகள் மற்றும் காலணிகள், காதுக்கான கவசங்கள், உறுதியான தொப்பிகள், சுவாச கருவிகள், உள்ளாடைகள் மற்றும் முழு உடல் உடைகள் ஆகியவை அடங்கும். 2. எப்போதும் IS தரச் சான்றிதழ் பெற்ற பாதுகாப்பு உபகரணங்களையே பயன்படுத்தவும். ஃபியூசஸ், சர்க்யூட் பிரேக்கர்ஸ், எர்த் லீக்கேஜ் பிரேக்கர்ஸ் மற்றும் பல. 3. இந்திய மின்சார விதிகள் 1956ஐ கண்டிப்பாக பின்பற்றவும். 4. மின்சாரத்தில் ஒருபோதும் தண்ணீரை ஊற்றாதீர்கள். கிளாஸ் C வகை மின் அணைப்பான்களையே பயன்படுத்துங்கள். கிளாஸ் C வகை தீயானது ஆற்றல்மிக்க மின்சாதனங்களால் உருவாகுபவை. ஆற்றல்மிக்க மின்சாதனங்களிலிருந்து உருவாகும் தீயை அணைக்க C ரேட்டிங் கொண்ட மின் அணைப்பான்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 5. மின்சாரத்தை துண்டித்த பிறகும் நியான் டெஸ்டர் மற்றும் சோதனை விளக்குகள் கொண்டு மின்னோட்டம் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். 6. GFCI கிரவுண்ட் ஃபால்ட் அண்ட் கரண்ட் இன்டரப்டரை கழிவறை பகுதிகளில் பயன்படுத்தவும். GFCI கோளாறுகளை முன்னதாகவே கண்டறிந்து இணைப்பை துண்டித்து விபத்துகளை தவிர்க்கிறது. மின் கோளாறுகள் மின் கம்பிகளில் தண்ணீர் படுவதாலோ அல்லது குறைமின் அழுத்தத்தின் விளைவாகவோ ஏற்படலாம். கருவிகள், மின் கம்பிகள், மின் சாதனங்கள் ஆகியவற்றில் குறைமின்னழுத்தம் ஏற்படலாம். GFCI பாதுகாப்பு என்பது வெளியில் அல்லது ஈரப்பதமுள்ள பகுதிகளில் வேலை செய்யும்போது நிச்சயம் பயன்படுத்தக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும். 7. அடிக்கடி எர்த் சிஸ்டத்தின் நிலை மற்றும் அதன் மின்தடையை உறுதி செய்து கொள்ளவும். 8. மின் சாதனங்களின் மின் இணைப்பை துண்டிக்கும் பொழுது பிளக்கை பிடித்து கழற்றவும். கேபிளை இழுப்பது தவறு. 9. சுவிட்சை அணைக்காமல் பவர் கார்டை இழுக்காதீர்கள். இயக்கத்தில் இருக்கும் மின் சாதனங்களின் கேபிளை நேரடியாக கழற்றும் பொழுது அவுட்லெட்டிலிருந்து பிளக்கிற்கு மின்சாரம் பாய்ந்து ஒரு மின் வளைவை ஏற்படுத்துகிறது. ஆன் ஆஃப் சுவிட்சுகள் இல்லாத அலங்கார விளக்கு உள்ளிட்ட சிறிய மின்சாதனங்களுக்கு இது பொருந்தும். ஆனால் ஹேர் ட்ரையர்ஸ், ரேஞ்சர்ஸ், AC யூனிட்ஸ் மற்றும் எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் உள்ளிட்ட பெரிய மின்சாதனங்களின் பிளக்கை நேரடியாக பிடுங்குவதோ இணைப்பதோ ஆபத்தான வளைவுகளை உருவாக்கும். 10. பழுதடைந்த மின்கம்பிகளை பயன்படுத்தாதீர்கள். 11. மூன்றாவது முனை அல்லது கிரவுண்டிங் பின் அகற்றப்பட்ட மின் பிளக்கை பயன்படுத்தாதீர்கள். 12. மின்சார விளக்கு மாற்றுவதற்கு முன் மின் சுவிட்சை அணைக்கவும். 13. உங்கள் கைகள் ஈரமாக இருக்கும்போது, குறிப்பாக குளித்த பிறகு எந்த மின் சாதனங்களையும் பயன்படுத்தாதீர்கள். ஈரமான கைகளால் நீங்கள் சுவிட்சை தொடும்பொழுது சுவிட்சின் உள்ளே தண்ணீர் சென்று அதன் உலோக மின் பாகங்களில் படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீர் ஒரு சிறந்த மின்கடத்தியாக இருப்பதால் அதன் வழியே உங்கள் உடலில் மின்சாரம் பாய்ந்து நீங்கள் மிதமானது முதல் கடுமையானது வரையான மின் அதிர்ச்சிக்கு ஆளாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுபோன்ற உயிருக்கு அச்சுறுத்தலான மின் விபத்துகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள ஈரமான கைகளால் மின் சுவிட்சை தொடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். 14. மின் சாதனங்களை ஈரப்பதம் மற்றும் தண்ணீரிலிருந்து தூரமாக வைக்கவும். 15. மின் தேக்கிகள் அல்லது கெப்பாசிட்டர்கள் இருக்கும் மின் சாதனங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவை மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட நிலையிலும் மின் அதிர்ச்சியை உண்டாக்கக்கூடியவை. கெப்பாசிட்டர்கள் பேட்டரிகள் போன்று தமக்குள்ளே மின்சாரத்தை தேக்கி வைக்கக்கூடியவை. அவை பெரும்பாலும் மோட்டாரை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மின்சாதனங்களான ஏர் கண்டிஷனர்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஃப்ரிட்ஜஸ், கராஜ் கதவு திறப்பான்கள் மற்றும் மைக்ரோவேவ் ஓவன்களில் காணப்படுகின்றன. 16.
எப்போதும் காப்பிடப்பட்ட கருவிகளையே பயன்படுத்துங்கள். நீங்கள் பயன்படுத்தும் கருவிகள் எப்போது வேண்டுமானாலும் நழுவியோ அல்லது கீழே விழுந்தோ தற்காலிகமான மின் இணைப்பை ஏற்படுத்தலாம். காப்பிடப்பட்ட கருவிகளில் வெளிப்படும் குறைந்தபட்ச உலோகத்தால் இதுபோன்ற பேராபத்துகள் தடுக்கப்படுகின்றன. ஏணிகளிலிருந்து மின்கம்பிகள் மற்றும் மின் சாதனங்களில் வேலை செய்யும்போது உலோக ஏணிகளுக்கு மாற்றாக ஃபைபர் ஏணிகளை பயன்படுத்துங்கள். 17. குறிப்பிட்ட வரம்புக்குள் அளவுக்கு அதிகமான மின்சாதனங்களை பயன்படுத்தி ஓவர்லோட் செய்யாதீர்கள். 18. மின்சாதனங்களின் பெயர் பலகையை முதல் முறையாக பயன்படுத்தும் முன் கவனமாக படியுங்கள். 19. இடியுடன் கூடிய மழையின் போது மக்கள் வீட்டிற்குள் சென்று தஞ்சமடைய வேண்டும் மற்றும் படகு ஓட்டுபவர்கள் தண்ணீரிலிருந்து விரைவாக வெளியேற வேண்டும். மேலும் செல்போன்கள். 20. மரங்களை வெட்டும் போதும் சாக்கடைகளை சுத்தம் செய்யும் போதும் மற்றும் கூரைகளை சரி செய்யும் போதும் மின்கம்பிகளிலிருந்து விலகியிருங்கள். 21. கீழே விழுந்த மின்கம்பியை ஒருபோதும் நேரடியாக தொடாதீர்கள். 22. மின்சார ஆபத்து குறியீடுகளை எப்போதும் அறிந்திருங்கள். 23. தவறுகளை நீக்குவதற்கு திறமையானவர்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இப்போது மின் அதிர்ச்சியை தவிர்த்து எப்படி பாதிக்கப்பட்டவரை காப்பாற்றுவது என்பதை அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். காணொளியை பார்த்ததற்கு நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்.